பிக் பாஸ் இந்த ஷோவ கமலஹாசன் அவரு தான் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. 2017வது வருஷத்துல ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப வரைக்குமே 7 சீசன் வந்து முடிஞ்சிருக்கு. பிக் பாஸ் சீசன் 1ல இருந்து 7வது சீசன் வரைக்கும் டைட்டில் வின் பண்ணவங்கலாம் இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களோட தற்போதைய நிலை என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2017வது வருஷத்துல பிக் பாஸ் சீசன் 1 டைட்டில வந்து நடிகர் ஆரவ் அவரு தான் வந்து வின் பண்ணியிருந்தாரு. ஆரவ் இவர் 1988வது வருஷத்துல அக்டோபர் 31ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. இவரோட சொந்த ஊர் வந்து நாகர்கோவில். ஆரவ் பிக் பாஸ்க்கு முன்னாடி அமரகாவியம், ஓ காதல் கண்மணி, சைத்தான் அப்படிங்கிற 3 படத்துல வந்து நடிச்சிருந்தாரு. பிக் பாஸ்க்கு அப்புறமா 2019வது வருஷத்துல மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் அப்படிங்கிற படத்துலையும், 2022வது வருஷத்துல கழகத் தலைவன் அப்படிங்கிற படத்துலையும், 2023வது வருஷத்துல மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற 3 படத்துல வந்து நடிச்சிருக்காரு. இவர் 2020வது வருஷத்துல செப்டம்பர் 6ஆம் தேதி ராகி அப்படிங்கிறவங்கள வந்து மேரேஜ் பண்ணி இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. ஆரவுக்கு பிக் பாஸ்க்கு முன்னாடி இருந்த ஃபேன்ஸை விட பிக் பாஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ஃபேன்ஸுமே வந்து அதிகமா வந்து இல்ல. டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு வேணா சொல்லலாம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய படங்கள்ல எதுலையுமே வந்து நடிக்கல. 2018வது வருஷத்துல பிக் பாஸ் சீசன் 2ஓட டைட்டில வந்து நடிகை ரித்விகா அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இவங்க 1992வது வருஷத்துல ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து பிறந்திருக்காங்க. இவங்களோட சொந்த ஊர் வந்து சென்னை. இவங்க பிக் பாஸ்க்கு முன்னாடி பரதேசி, நினைத்தது யாரோ, மெட்ராஸ், ஒரு நாள் கூத்து, கபாலி அப்படிங்கிற படத்துல எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. எப்ப கல்யாணம்னு இவங்க கொடுக்குற டார்ச்சர் தான் தாங்க முடியல. அப்ப என்னையும் கல்யாணம் பண்ணிட்டு வேணான்னு சொல்லுங்க. பிக் பாஸ்க்கு அப்புறமா டார்ச் லைட், சிகை, வால்டர், கடாவர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க. நீ கொடுக்குற 200 ரூபாய்க்கு உனக்கு சூடு ஏத்தி மூடு ஏத்துவாங்களாக்கும். தாய்ப்பால் என்ன தாவரத்துல இருந்தா வருது? எல்லாம் அசைவம் தான். மற்ற டைட்டில் வின்னரை கம்பேர் பண்ணும்போது ரித்விகாவுக்கு வந்து பட வாய்ப்புகள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கிடைச்சிருக்கு. 2019வது வருஷத்துல பிக் பாஸ் சீசன் 3ஓட டைட்டில வந்து முகேன் ராவ் அவர் வந்து வின் பண்ணியிருந்தாரு. இவர் 1995வது வருஷத்துல அக்டோபர் 20ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு சிங்கர். இவர் பிக் பாஸ்க்கு முன்னாடி மலேசியால வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. படங்கள்லையுமே வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு. பிக் பாஸ்க்கு அப்புறம் இவருக்குமே பெருசா எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடைக்கல. ஹீரோவா வேலன் அப்படிங்கிற ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சிருந்தாரு. ஐயோ இவன் என் சித்தப்பா. இந்த சொந்தம் பந்தம் பாசம் உறவெல்லாம் வீட்டோட வச்சு இல்லைங்க, நான் அந்த பொண்ணு தான் விரும்புறேன். அப்பனோட பகை மட்டும் இல்ல, அவரோட வீரமும் பிள்ளைக்கு வந்து சேரும். இப்போ நிறைய பாடல்களை எழுதி அவரே வந்து பாடிட்டுமே வந்து வராரு. இப்போ 4 படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. ரிலீஸ்க்காக அது எல்லாமே வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்குது. முகேன் ராவுக்குமே வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய படத்துல எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடைக்கல. 2011வது வருஷத்துல பிக் பாஸ் சீசன் 4ஓட டைட்டில வந்து நடிகர் ஆரி அர்ஜுனன் அவர் வந்து வின் பண்ணியிருந்தாரு. இவர் 1986வது வருஷத்துல பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. இவரோட சொந்த ஊர் வந்து பழனி. ஆரி அர்ஜுனன் அவர் பிக் பாஸ்க்கு முன்னாடி மாலை பொழுதின் மயக்கத்திலே, நெடுஞ்சாலை, மாயா, உன்னோடு கா அப்படிங்கிற படத்துல எல்லாம் வந்து நடிச்சிருந்தாரு. பிக் பாஸ்க்கு அப்புறமா நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அலேகா, பகவான், TN43 இந்த படங்கள் எல்லாம் வந்து நடிச்சு வந்து ரிலீஸ்க்காக வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்குது. சாவை பத்தி கவலைப்படாதவன சாவடிக்கிறது ரொம்ப கஷ்டம். குடிக்காத பொண்ணெல்லாம் பத்தினியும் கிடையாது, குடிக்கிற பொண்ணெல்லாம் தப்பான பொண்ணு கிடையாது. இவர் 2015வது வருஷத்துல நவம்பர் 18ஆம் தேதி நதியா அப்படிங்கிறவங்கள வந்து மேரேஜ் பண்ணி இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து இருக்காங்க. மற்ற டைட்டில் வின்னரை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு வந்து ஓரளவுக்கு பட வாய்ப்புகள்லாம் வந்து கிடைச்சிருக்கு.
2022 வருஷத்துல பிக் பாஸ் சீசன் 5 டைட்டில் வின்னரா வந்தவர் தான் வந்து ராஜு ஜெயமோகன். இவர் 1991 வருஷத்துல ஜூலை 2ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. இவரோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. இவர் பிக் பாஸ்க்கு முன்னாடி கனா காலும் காலங்கள், சரவணன் மீனாட்சி, நாம் இருவர் நமக்கிருவர் அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. நாம் இருவர் நமக்கிருவர் சீசன் 2 இந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு பிக் பாஸ் வாய்ப்புமே வந்து கிடைச்சது. இந்த சீரியலை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே வந்திருந்தாரு. இவர் பிக் பாஸ்க்கு முன்னாடி நட்புனா என்னன்னு தெரியுமா, மனிதன், முருங்கைக்காய் சிப்ஸ் அப்படிங்கிற படத்துல எல்லாம் வந்து நடிச்சிருந்தாரு. என் ஃப்ரெண்டு வரான். ஐ லவ் யூ. நான் சிவாவை லவ் பண்றேன். நம்ம லவ் பண்ற விஷயம் கொஞ்ச நாள் ராஜுக்கு தெரியக்கூடாது. பிசினஸ் பண்ண பைசா கேட்டோமா, அதுக்கு என்னவா பெருசா கோச்சிங் போறாரு. நாங்களா உஷார் பண்ணிப்போம்ல. மணி தெரியும் ஆண்டி, கொஞ்சம் வழுக்கையா இருக்க வருதுங்க. என்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குதுங்க. ஒரு பொண்ணு கமிட் ஆச்சுன்னு தெரிஞ்சிட்டாலே அதுக்கு மேல அந்த பொண்ணை தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க. கூட்டு போய் கரெக்ட்லயே இவர் பிக் பாஸ்க்கு அப்புறம் டான் அப்படிங்கிற ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் வந்து நடிச்சிருக்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்க்கு பிரச்சனை. நீ எதுக்கு இந்த காலேஜ் வந்திருக்க? படி. நான் இந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். தேங்க்ஸ் சார். ஏய் ஃபேக்ட். ஏய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உள்ள வாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த சீசனை ரொம்பவே ஃபன்னா ஜாலியா வந்து கொண்டு போயிருந்தாரு. பிக் பாஸ் சீசன் 5 நிறைய பேத்துக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீசனா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ராஜு அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் பிக் பாஸ் வீட்டை என்னதான் ஜாலியா காமெடியா வச்சிருந்தாலுமே அவருக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளுமே வந்து கிடைக்கல. டான் அப்படிங்கிற ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் வந்து நடிச்சிருந்தாரு. விஜய் டிவில ஒளிபரப்பான பிபி ஜோடிகள் அப்படிங்கிற டான்ஸ் ஷோல ஆங்கரா வந்து இவர் பண்ணியிருந்தாரு. இவர் 2020 வருஷத்துல அக்டோபர் மாசத்துல தாரிகா அப்படிங்கிறவங்கள வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. சீசன் 5ல என்னதான் நிறைய பேரை சிரிச்சு காமெடியாக்கி என்டர்டைன்மெண்டா கொண்டு போயிருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளுமே வந்து அதிகமா வந்து கிடைக்கல. 2023 வருஷத்துல பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில வந்து அசீம் அவர் தான் வந்து வின் பண்ணியிருந்தாரு. இவர் 1990 வருஷத்துல டிசம்பர் 15ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. இவரோட சொந்த ஊர் வந்து நாகர்கோவில். இவர் வந்து ஒரு சீரியல் ஆக்டர். பிக் பாஸ்க்கு முன்னாடி பிரியமானவள், பகல் நிலவு, கடைக்குட்டி சிங்கம், பூவே உனக்காக அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. இல்ல சாப்பிடுங்க ஒரு தடவை தான் சொல்லுவாளா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இன்னொரு வாட்டி சொல்லு. அது எப்படி? நான் மனசுல நினைக்கிறதுல நீ சொல்ற. இவர் பிக் பாஸ்க்கு அப்புறமா ஷாப் ஓப்பனிங் மட்டும் போயிட்டு இருந்தாரு. பெருசா எந்த ஒரு சீரியல் மூவிலையுமே வந்து ஆக்ட் பண்ணி இவரை வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கல. இவர் 2018 வருஷத்துல சையத் ஜோயா அப்படிங்கிறவங்கள வந்து மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு ஒரு பையன் வந்து இருக்காங்க. சிம்க்கு பிக் பாஸ்க்கு முன்னாடி கூட ஒரு சில சீரியல்கள்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ எந்த ஒரு சீரியல் படத்துலையுமே வந்து நடிக்கிற மாதிரி வந்து தெரியல. 2024 வருஷத்துல பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில வந்து அர்ச்சனா அவங்க தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இவங்க 1997 வருஷத்துல நவம்பர் 11ஆம் தேதி வந்து பிறந்திருக்காங்க. இவங்களோட சொந்த ஊர் வந்து சென்னை. இவங்க பிக் பாஸ்க்கு முன்னாடி ராஜாராணி சீசன் 2 அப்படிங்கிற சீரியல்ல வில்லியா ரொம்பவே நடிச்சு ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. நல்லா பெரிய திரை போட்டு காட்டுங்க. அர்ச்சனா என்கிட்ட எந்த நெக்லஸும் இல்ல. விஜேவா அவங்களுடைய கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணி சீரியல் எல்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க நடிச்ச ஒரு படம் வந்து வெயிட்டிங்லேயுமே வந்து இருக்குது. பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ள வந்து இவங்க மட்டும்தான் வந்து டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ணவங்களையே ரித்விகா, ஆரி அர்ஜுனன் இவங்க 2 பேரை தவிர மற்ற யாருக்குமே வந்து பெரிய அளவில் எந்த ஒரு பட வாய்ப்புகளுமே வந்து கிடைக்கல. உங்களுக்கு பிக் பாஸ் இந்த ஷோ எந்த அளவுக்கு பிடிக்கும்? சீசன் 1லேருந்து சீசன் 7 வரைக்கும் டைட்டில் வின் பண்ண கண்டஸ்டன்ட்ல உங்களோட ஃபேவரட் யாரு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.